ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட சப்ஜெக்டுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதை சொன்னால் விழிப்புணர்வு ஏற்படுத்துமோ அதான் சொல்கிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிடும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் சொல்ல வேண்டிய ஒரு டாபிக் தான், லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய நேயர்களில் சில பேர் கேட்டுட்ருக்காங்க. இது எப்படி லக்னத்துக்கு முன்பின் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்ன, சுபக்கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லியிருந்தால் கூட, லக்னத்துக்கு முன்னோடியும் பின்னாடியும் சுபக்கிரகங்கிறது எல்லா வகையிலும் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகத்தார் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இருக்கோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாகவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் நல்லவங்களாக இருப்போம். செல்வம் உள்ள நபர்களாக இருந்தாங்கன்னா நாம் வசதிக்கு நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா கஷ்ட நஷ்டம்னா அடுத்தவர்கள் கொடுத்து உதவுவாங்க. இந்த பக்கம் ஒரு மோசமான ஆள், இந்த பக்கமும் ஒரு மோசமான ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒழுங்காக நடக்கணும்னு நினச்சா கூட முடியாது. அவங்க ரெண்டு பேரை வச்சு தானே நம்மளையும் தீர்மானிப்பாங்க. ஒருவேளை நாமளே ஒழுங்காக நடக்கணும்னா கூட அவங்க ரெண்டு பேரும் விடுவாங்களா? இதுதான் ஒரு சின்ன லாஜிக். இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்னா, லக்னத்துக்கு முன்பின் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சொல்லிட்டு அவங்க சில உதாரணங்கள்லாம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்களா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவங்க காசு வாங்காமல் ஜோதிடம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதே போல் 2ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அவங்க பணம் வாங்கிட்டு ஜோதிடம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தை யார் பார்க்க போனாலும் பணம் கொடுக்காம முதல்ல பார்க்கக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது இல்லையா, அவர்களுக்கும் குடும்பம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது இல்லையா. அதனால் அது முதல்ல பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா 12ஆம் இடம் எதை குறிக்குதுன்னா, அயன சயன சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அயனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயணம். நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா, வெளிநாட்டுக்கு போகிறோமா, வெளியூர் போகிறோமா, இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை குறிக்கிறது தான் பார்த்திங்கன்னா அது அயனம். அடுத்தது சயனம் அப்படின்னா, சயனம்னா உறக்கம். தூங்காமல் நீங்கள் மறுநாள் எந்த வேலையும் பார்க்க முடியாதே. சரியாக தூங்கலைன்னா உடம்புல சோம்பேறித்தனம் இருக்கும். உடலில் உள்ள எல்லா பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கும் இல்லையா. அதனால் உடம்பும் சரி மனசும் சரி நிறைவடையாமல் இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா உடம்பு மீண்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும், மனசும் ஃப்ரெஷ் ஆகிடும். அதனால தான் சொல்கிறது அயனம் சயனம். அதுக்கப்புறம் சுகஸ்தானம்னு சொல்கிறான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தான் நமக்கு கிடைக்குது, உட்கார்ற இடத்துல சாப்பாடு கிடைக்குது, ரெஸ்ட்டு கிடைக்குது, செலவுக்கு பைசா கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கிறது கூட பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான். அதாவது நான் சொல்கிறது 12ஆம் இடத்தோட ப்ளஸ்ஸை மட்டும் பேசிட்டு வரேன். இந்த இடத்துல போய் இது பெட்ரூம் படுக்கை அறை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே சயனம்னு சொல்லிட்டதுனால இது கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய படுக்கை அறையும் குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம் தான். ஸோ இந்த 12ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்ததுன்னா என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல எடுத்திங்கன்னா, முதல்ல சரியாக தூக்கம் வராது. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும். அதே போல் உட்காந்த இடத்துல போகிற இடம், சைக்கிளில் போகிற கூட சில பேர் தூங்கிட்டு போவாங்க. பைக்கில் சில பேர் ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. அவங்கள அப்புறம் ஒரு சுதாரிச்சிட்டு நிற்பாங்க இல்லையா. இதுவும் சனி தான் காரணம். அப்போ 12ஆம் இடத்துல சனி இருந்தால் ஒன்று தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது தூக்கமே வராமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டும் இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம், ரொம்ப திட்டமிட்டு அவசியமான பயணம்னா கூட ஒரு ஊருக்கு போயிட்டு வரணுன்னா அவ்வளவு தடங்கள் மேலே தடங்க வரும். இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப பணத்துக்கோ வேறு எதுக்கோ வேறு பிரச்சனை வந்துடும். அப்போ அதையும் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவக்கிரகம் தடுத்துரும். அப்போ அதையும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அல்லது பாவக்கிரகங்கள் அதை தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகம்ங்கிறது என்ன, வேலைக்கு சாப்பிடணும்ல, காலையில் பசி எடுக்கும், மத்தியானம் பசி எடுக்கும், இரவு பசி எடுக்கும். இது சராசரி மனிதர்களுக்கு. சில பேருக்கு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள கூட விட்டுடலாம். நம்ம பசி எடுக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டா போதும், 2 வேளை கூட சாப்பிட்டா கூட சரி. இதை தீர்மானிக்கிறதும் 12ஆம் இடம் தானே. அப்போ இது எல்லாத்தையும் போய் அந்த இடத்துல சனி உட்காந்துருந்தால் இது எதுவும் முறையாக நடக்காது. நடக்காமலே இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்காதனால அது ஒரு வாரியான விரக்தியை தானே கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 12ஆம் இடத்துல ஏதோ ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்னு எதுக்கு சொல்கிறதுனா, இதெல்லாம் ஓரளவு அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறது. அதனால் 12ஆம் இடத்துல சனி மட்டுமல்ல, எந்த பாவக்கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. என்னென்ன பாவக்கிரகங்கள் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, சூரியன் ஒரு பாவக்கிரகம். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா அது நெருப்பு கிரகம். அது போய் 12ஆம் இடத்துல உட்காந்ததுன்னா அந்த இடமே பெட்ரூமே இப்படி தீப்பத்திட்டிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஆனால் சூரியன் மட்டும் தனியாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை. சூரியனோட
புதன் சேரும்போது அந்த பிரச்சனை கிடையாது. அதே போல் செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அது ஒரு நெருப்பு கிரகம் தானே, எந்த வகையிலுமே அது ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதனால் 12ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த 12ஆம் இடத்துக்கு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய சேமிப்புகள்லாம் முதலீடாக வச்சுருக்கோம் இல்லையா, நிலம், சொத்து, சுகம், இந்த முதலீட்டுக்கு பேருமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான். ஸோ அந்த இடமும் பாதிக்கப்படும். அடுத்தது பார்க்கும்போது கேது இருக்குது. கேது இருந்தால் 12ஆம் இடத்துல இருந்தால் ஜென்ரலாக நம்ம மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ இவங்களுடைய ஜாதகத்தை வந்து பெரிய அளவுக்கு எந்த பண்டிதரும் போட்டு கணிக்கலாம் முடியாது. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக போகும், பார்க்குறதுக்கு மோசமாக இருக்கும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்ல விஷயங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கும். இப்படியெல்லாம் வந்து எது வேணாலும் தலைகீழ நடக்கலாம். அதனால் நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அடுத்தது ராகு இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வகையில் அது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வெளிநாடுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லையா, ராகுங்கிறது அந்நிய மொழி, அந்நிய நாடு, அதே போல் முன்பின் தொடர்பு இல்லாத அந்நிய சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சூழல்கள். இது வந்து ராகு அங்கே இருக்கும்போது அது ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்குதுங்கிறதுனால ராகுக்கு ஓரளவு நல்லது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குதோ இல்லையா, பெரும்பாலானவர்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போகிறது, அங்கே ஒர்க் பண்ணுறது, அங்கே தங்கி இருக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் சம்பாதிச்சுட்டு வர்றது, அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதனால் 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பொதுவாக சொல்லிவிடுவாங்க. அதே போல் இந்த பக்கம் பார்க்கும்போது சனி மட்டும் இருக்கிறது சுத்தமாக நல்லது கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியல. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறவர்கள் சில பேர் ஜோதிடம் பார்க்கலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அது மற்ற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், காசு வாங்கிக்கிட்டு ஜோதிடம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறது. காலில் அடித்தாங்க முடி கொட்டுச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது என்ன ஒரு மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. உதட்டில் பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க முடியல மாட்டுக்கிட்டு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தொடர்புடைய விஷயமா சொல்லணும் இல்லையா. 2ஆம் இடத்துல வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல. 12ஆம் இடமும் சிறப்பு இல்லை, 2ஆம் இடமும் சிறப்பு இல்லை. ஆனாலும் சில விதிவிலக்குகள் இருக்குது. என்ன விதிவிலக்குகள்னால், இப்போ 2ஆம் இடத்துல பாவக்கிரகமான சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல கிரகங்களோட குரு போன்ற கிரகங்களோட பார்வை கிடைச்சிதுன்னா அது நல்ல அருமையாக வேலை செய்யும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தால் கூட அதுக்கு ஒரு குருவோட பார்வையும் சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதே சமயத்தில் சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா எந்த வகையிலையும் நல்ல பலனையே கொடுக்காதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இதில் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா ஜோதிடத்தை ஒட்டி தான் சில பேர் சந்தேகம் கேட்குறதுனால 2ஆம் இடத்துல ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இருந்தால் அவர்கள் நல்லது சொன்னால் பலிக்காது, கெட்டது சொன்னால் உடனே பலிச்சிடும். அப்படியே உடனே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துல சனி இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பாங்க. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் பலன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியாக பலன் சொல்கிறவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்களா என்ன, கோடீஸ்வரன் ஆகிறவங்கெல்லாம் சரியாக பலன் சொல்கிறவங்களாம் என்ன, அப்படி கணக்கு கிடையாது. ஜோதிடத்தில் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். என்ன காரணம், 12ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்க வந்து காசு வாங்காமல் ஜோசியம் பார்ப்பாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அதை நம்ம சொல்லிடணும் இல்லையா. அதே போல் 2ஆம் இடத்துல சனி இருந்தால் பணம் வாங்கிட்டு தான் பார்ப்பாங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க ஜோதிடத்தை டீச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, பார்க்காமலும் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ். ஏன்னா ஒரே காரணம்தான், 2ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் நீங்கள் நல்ல பலனை சொன்னால் பலிக்காது, கெட்ட பலனை சொன்னால் உடனே பலிச்சிடும். இதுதான் வந்து இந்த ஜாதகத்தோட ரகசியம். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் முன்பின் பாவக்கிரகங்கள் இருப்பது, இப்போ 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வேறு யாராவது குரு போன்ற கிரகங்களோட பார்வை கிடைக்கும்போது நல்லது. அதே போல் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக அந்த மாதிரி இருந்து மறைஞ்சதுனால் நல்லது. சொல்லுவாங்கள்ல, எதிரிகளாக இருந்து மறையிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாதகாதிபதியாகவோ அல்லது வந்து எதிர் கிரகம், சத்ரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிரகமாக இருந்து மறையிறது ரொம்ப நல்லது. மற்றது எந்த வகையிலுமே நல்ல பலனை கொடுக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பொறுத்த வரையில் எப்போதுமே கிரகங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சுபக்கிரகங்கள் இருந்தால் கூட அது நல்ல நிலையில் இருக்கான்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதனால்
லக்னத்துக்கு முன்பின் சனி மட்டுமல்ல 2 இடங்களிலும் பாவக்கிரகங்கள் இருந்தால் அது எந்த வகையிலையும் நல்லது கொடுக்காது. அவங்க வேணால் சம்பாதிக்கிறவங்க ஜெயிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நல்ல பலனை சொல்லலாம், மிஸ்யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம், பொய் சொல்லி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்ப வச்சு அதன் மூலமாக வசூல் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் சொல்கிறது 2ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் செவ்வாயும் சனியும் இருந்தால், இல்லை முன்னே இது இங்கே இருக்கோ அது அங்கே இருக்கோ அதில்லை, அது மாதிரி 2 கிரகங்கள் இருந்ததுன்னா இதுக்கு சுப்பிரமணியர் யோகம்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி சுப்பிரமணியர் யோகம் ஆகும்? செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படும் போது இப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். இது லக்னத்துக்கு முன்னும் பின்னும் பாவகிரகமாக உட்காந்து 2ஆம் இடத்துல சனி உட்காந்து அவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறதே நல்லது இல்லைங்கிறது தானே சொல்லுவோம். இப்படி தான் ஜோதிட உலகம் எல்லாத்தையும் தலைகீழ புரட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்போம். கேட்குறாங்க, கேட்காமலாம் இல்லை. ஏன்னா பல பேர் கன்சல்டேஷன்லாம் சில பேர் வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தை பார்த்து நாம் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்கன்னு பாதி விஷயங்களை அவங்களே சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதனால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.